ஆடா எழுந்துடுறா. கடல் கொள்ளைங்கிற திமிர்ல இருந்தல்ல, அத ஒடுக்கத்தாண்டா உனக்கு இந்த தண்டனை. ஆடா வா. முடிஞ்சது. அமைதி, அமைதியா இருங்க. சத்தம் போடாதீங்க. இன்னைக்கு நம்ம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போறது மிக கொடூரமான செயல்களை செஞ்சுக்கிட்டு வந்த கடற்கொள்ளைக்காரர்களின் தலைவனான கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? என் பேரு கிப்ஸ், ஜாஷமே கிப்ஸ். நான் சொல்றது தயவு செஞ்சு நம்பு. அனைவரும் எழுந்து நின்று மதிப்பிற்குரிய நீதிபதி ஸ்மித் அவர்களை வரவேற்குமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன். அமைதியா இருங்க. சரி, இன்னைக்கு இங்க என்ன வழக்கு? ஜாக், அவனை அடிக்காதீங்க. நீ இப்ப என்ன சொன்ன? ஜாக் ஸ்பேரோ என்னோட பேரு கிடையாது. என்னோட பேரு ஜாஷமே கிப்ஸ். அப்படியா சொல்ற? ஆனா இதுல உன் பேரு ஜாக் ஸ்பேரோல போட்டிருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் நான் தான் ஜாக் ஸ்பேரோன்னு இவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க உண்மையான ஜாக் ஸ்பேரோ அடையாளம் காட்ட நான் தயாரா இருக்கேன். நீதிமன்றத்துல தேவையில்லாத வார்த்தையை சொன்னா அது உனக்கே ஆபத்தா முடியுங்கிறத மறந்துடாத. இவன் தன் பேரு ஜாக் ஸ்பேரோ இல்லங்கிறானே, அத பத்தி உங்க கருத்தை கொட்டுங்க. இவனை விசாரிக்காம எப்படி நாங்க எங்க கருத்தை சொல்றது? இவன் சொல்றது உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. உண்மை இல்லைன்னா தூக்குல போட்டுருவீங்களா? இவன் குற்றவாளி தான். இது நியாயமே கிடையாது. இதுதான் எங்க நியாயம். ஜாஷுவே கிப்ஸ், ஜாக் ஸ்பேரோங்கிற பேர்ல நீ பல குற்றங்களை செஞ்சிருக்க. அதனால தான் உன்னை இங்க ஆஜர்படுத்திருக்காங்க. உன் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டாலும் மனிதாபிமான அடிப்படையில உன் தூக்கு தண்டனையை ரத்து பண்ற, அது ஆயுள் தண்டனையா மாத்தி தீர்ப்பளிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த குற்றவாளிகள் லண்டன்ல இருக்கிற மத்திய சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போக ஏற்பாடு செய்யுங்க. இந்த ட்ரெஸ் நீ தோச்சதே இல்லையா? வரட்டா? வந்து வண்டியில ஏறு. உனக்கு சந்தோஷம் தானா?